அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பும் அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1029 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 25 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பரை பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிந்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 247 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 955 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 873 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 663 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். ஈரானிடம் அணு ஆயுதம் இருந்திருந்தால் மேலும் அவர்கள் ஜலசந்தியை மூட முடிவு செய்தால் நம்மால் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. அணு ஆயுதம் ஏந்திய ஈரான் அந்த ஜலசந்தியில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதை பற்றி யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இதோ ரூபியோ செக்ரட்டரியேட்டில் வழங்கிய ஒரு அறிக்கை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெஷக்ஷியன் ஒரு தகவலை சொல்கிறாரு. இது ஈரான் தார்மீக மற்றும் பொறுப்புள்ள சக்தியாக திகழ்கிறது. அதே சமயம் அதன் எதிரிகள் பொறுப்பற்ற மற்றும் கட்டுப்பாடற்ற சக்தியாக விளங்குகின்றனர். எங்களுடைய நிலைமையில் நாங்கள் சீராக இருக்கின்றோம். ஆனால் எங்களை மீண்டும் மீண்டும் சீண்டினால் எங்களுடைய எதிர்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் திடீர்னு ட்ரம்ப் என்ன அறிக்கை விட்டாருன்னா, நாங்கள் ஈரானோட மறுபடியும் ஒரு டீல் போடுறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அதனால் ஹொர்மஸ் ஜலசந்தியில் சுதந்திர திட்டம், அதாவது ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் எனப்படும் அந்த ஆப்ரேஷனை இடைநிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறாரு. பயந்துட்டான். எது எப்படியோ பார்த்தீங்கன்னா, ஈரான் பிரதிநிதிகளுடன் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தற்போது உறுதியாகி உள்ளது அப்படின்னும் ட்ரம்ப் அறிவிப்பு. நேற்று அடித்த அடியிலேயே விளங்கிட்டு போல. இது பார்த்திங்கன்னா முகமது பின் ஜயீத் நமது படைகள் எதிர்கொண்டதில் தைரியத்துடன் செயல்பட்டதில் எங்களுடைய அமீரகம் எந்த ஒரு வகையிலும் குறைந்தது இல்லை. நாங்கள் திறன்பட செயல்படுவோம் அப்படின்னு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பிரசிடெண்ட் முகமது பின் ஜயீத் நஹ்யான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் ஈரான் நேற்றைய தினத்திலிருந்து இப்போ துபாயில் செம்மையாக தாக்குறாங்க. அதே மாதிரி அடிக்கடி இந்த தாக்குதல் நடக்குது. சிலர் சொல்கிறாங்க, நீ என்ன ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற, சில நேரங்களில் நீ என்ன அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற, அடக்கிருக்கு பயல்களே அப்படின்னு தான் சொல்ல இருக்குது. என்னென்னா, நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ணலை மக்களே. ஈரானுக்கு இப்போ சீஸ்ஃபயர் அறிவித்தா அவங்களுக்கும் கப்பல் போகிறதுக்கு, அவங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கோ இறக்குமதி செய்கிறதுக்கோ அவங்களுக்கும் அனுமதி இருக்குது. அவங்களுக்குரிய உரிமை இருக்குது. அதை தடுத்து வச்சுக்கிட்டு மற்ற இடங்களுக்கு மட்டும் கப்பலை அனுப்பினா அவங்க தாக்குறதுல நம்ம குறை கூற முடியாது. அவ்வளவுதான். மற்றபடி நாம் அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கும் சப்போர்ட் இல்லை. நடுநிலைமை தான் நம்மளுடைய செய்திகள் எப்பயுமே. குறிப்பாக
அமெரிக்கா தொடர்ந்துமே முட்டாள்தனமான சில செயல்பாடுகளை செய்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. பலவந்தமாக, அதாவது பை ஃபோர்ஸ் அவங்க கப்பலை உள்ளே அனுப்பினது தான் நேற்று பெரிய பிரச்சனையாக மாறியது. இல்லைன்னா நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பார்க்கலாம் இங்கே தான் போய் முடியுதுன்னு. அதே போல் என்னப்பா மக்கள் ரொம்ப தீவிரமாக வெளியேறத்தில் அவ்வளோ உஷாராக இருக்கிறீங்க. ஆளை விட்டாலே போதும் எஸ்கேப் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் இப்போ நிறைய பேர் எப்படிடா டிக்கெட்டை போட்டு போகிறதுன்னு தான் குறியாக இருக்கிறீங்க. இப்படி உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா டிக்கெட் விலையை என்னென்ன அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும் டிக்கெட் ஆஃபீஸ் மற்றும் டிக்கெட் விமான நிறுவனங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். சரி மக்களே, நேற்றைய தினம் உங்களுக்கே தெரியும் பூகம்பம், அதாவது 4.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஒன்று பதிவாகி இருந்தது. மதியம் சரியாக 1:27 PM அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. 4.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம் அப்படின்னு. இதில் ஒரு விடயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியர்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்துல் கலாமை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலங்களில் அப்துல் கலாம் அவர்கள் ரகசியமாக நடத்திய சோதனை, நிலக்கீழ் சோதனை, அது வெடித்த அதிர்வு பாகிஸ்தானையே தாவிச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில். நான் அந்த ஃபோட்டோ காட்டியிருக்கேன் பாருங்கள், விரல் நீட்டின மாதிரி 2 ஃபோட்டோஸ் வந்து. அதில் அந்த பக்கம் புஷேகர் இருக்குது, இந்த பக்கம் குவைத். ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்களா சோதனை ஓட்டங்கள் ஈரான் பக்கம்? தெரியலை. திடீர் அதிர்வுக்கு காரணம் என்ன அப்படின்றது விரைவில் தெரிய வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் $7.11 மீண்டும் அதிகரித்து $119.43 எட்டியது குவைத்தின் மசகு எண்ணெயின் விலை. மக்களே, எவ்வளவுதான் பெரிய அளவில் இந்த அதிகாரத்தில் இருக்கும்போது யாருமே சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்ய முடியாது, எல்லாருமே சட்டத்துக்கு கீழே தான் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாக்கோ ஹத் ஃபோகுல் கானூன், கானூன் ஃபோகுல் ஜமீல் அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சர் முன்னாள் ஷேக் தலால் காலித், உங்களுக்கு தெரியுமில்ல, இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் தினார் அபராதமும் அதே போல் 14 வருடம் ஜெயில் தண்டனை. எதுக்கு தெரியுமா? அமைச்சர் பதவியை யூஸ் பண்ணி ஊழல் பண்ணினதுக்கு. யாரையும் நம்ப முடியலை. மேல்முறையீடு பண்ணியும் பல அபராதங்கள் அவருக்கு எதிராக, வழக்குகள், அவருக்கு எதிரான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமான அறிவுறுத்தல். ஃபர்வானியா கவர்னரேட்டில் கிட்டத்தட்ட 7 பில்டிங்களுக்கு அதிரடியாக ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க முனிசிபாலிட்டி. இந்த ஸ்டிக்கர் ஒட்டினாலே கொஞ்சம் கவனமாக இருங்க. عودة العمليات التشغيلية في طيران الجزيرة بكامل طاقتها الفنية في الملاحة الجوية، حيث أن قطاع الطيران يعتبر رافدا رئيسيا في نمو الاقتصاد المحلي، لا سيما وأن عودة الرحلات الجوية دلالة على قدرة الكوادر الفنية في القيادة. عودة الملاحة الجوية بكامل طاقتها التشغيلية في مطار وطيران الجزيرة بعد التنسيق مع السلطات الكويتية، وبذلك أنهت رسميا جدول رحلاتها في مطار السعودية الشقيقة. احنا اليوم متواجدين للاسبوع الثاني على التوالي من عودة التشغيل في مطار الكويت الدولي وفتح الاجواء وعودة شريان الحياة لقطاع النقل الجوي في دولة الكويت. والله الحمد مثل ما احنا شايفين بشاير الخير موجودة والاقبال على السفر في مطار شركة طيران الجزيرة. والله الحمد احنا اليوم انتقلنا من وقف، بعد ما اعلنا عن وقف الرحلات في المملكة العربية السعودية ووقف آلية منظومة العمل بين النقل البري والنقل الجوي، وتحولنا إلى التشغيل الكامل من مطار الكويت الدولي. تعليمات وإرشادات لجميع المسافرين بالوصول قبل الرحلة بمدة كافية، لا سيما وأن هناك إجراءات تأمينية احترازية تقوم بها وزارة الداخلية حفاظا على الأرواح. وضعنا الخطة التشغيلية بما يتوافق مع الإجراءات التي وضعتها السلطات في دولة الكويت. والله الحمد احنا نستقبل الركاب قبل موعدهم ب4 ساعات، نستقبلهم في منطقة البارك اند فلاي ويقدرون يوصلون إلى المطار من خلال توفير خدمة الباصات بشكل مباشر بمسافة دقيقة عن المطار. والله الحمد شفنا مثل ما احنا تكلمنا سابقا قدرنا نوصل إلى عدد 36 رحلة بين مغادرة ووصول، وهذا ضمن الخطة التدريجية التصاعدية اللي وضعناها بالتنسيق مع السلطات في الهيئة العامة للطيران المدني.
الطائر الأبيض والأزرق يعانقا سماء دولة الكويت بكوادرهما الوطنية الفنية المؤهلة لقيادة دفة قطاع الطيران الذي يعتبر رافد أساسي للاقتصاد المحلي. Why do we have a blockade? We have a blockade because they shut down the straits. So I don't know which members of Congress you're talking to, but here's what I would ask them. I would ask everybody here. It's very simple. These guys have shut down the Straits of Hormuz. This is what Iran is saying. We will shut down the straits. No one can go through. No country in the world can go through unless we allow you to go through, and you have to pay us. But our ships can go through, meaning the Iranian ships, as much as they want. That's crazy. Who would agree to that? So how are we going to have a situation where they get to close the straits to everybody, and the only people who are allowed to go through there 100% without paying anything are the Iranians? If you do that, they'll keep the straits closed forever. They're trying to make this some new normal. Okay, under no circumstances can we ever allow them to normalize the fact that they get to blow up commercial ships and put mines in the water. So the response to that is, we're going to blockade your ships. If everyone's ships are not getting out, your ships are not getting out either. That's not an act of war, that's a defensive measure. It's a counter to what they have decided to do. You know what is an act of war? Putting mines in the water. Why don't the members of Congress, whoever it is complaining about it, they should be all over that. These guys put mines in the water. That alone, mining in the water is illegal, period, under any circumstances, and they've done it. This is crazy stuff, but this is what they've done. What do they need to do to violate the ceasefire? Well, you'll find out, because I'll let you know. They know what to do, and they know what to do. They know what not to do, more importantly, actually. And, they fired them in little boats with pea shooters, the pea shooters, little boat with little, why? Because they don't have any boats anymore. Their Navy is comprised of, they call them little boats. Fast right? Boats or little boats. And they're fast, yeah. They're so fast that they had 8 of them and they're all gone. And they're fast, but they're not fast like a missile. A missile is slightly faster. They're all gone, so they're looking around for little boats to try and compete with our great Navy. We have a Navy that's unbelievable. We set up a blockade, as you know very well. Not one ship. A couple tried, and they got their engine shut out. You remember? I think it was it was a great display. A ship wanted to go through, break the blockade. They were warned not to. And then they were warned again by a young Annapolis captain of the ship with a great look, central casting. These people are central casting, I'll tell you. And he said, don't do it. Then he said, evacuate your engine room with this unbelievable loudspeaker that goes over water. He said, you have 10 seconds. And then from 4 miles with one bullet, it went right into the engine. And Gary, the ship stopped very quickly. They hit the engine with one shot. It wasn't a missile. They don't want to waste a missile on it. It's too easy. And we had another one, a 2000, one of the biggest ships in the world. They were warned, and he said, go back now. Go back right now. You will be shot at within 10 seconds. Yes, I am going back to Iran. I am going back. And that was the end of that, right? He went. It took him 10 miles to turn. The ship was so big, but they respect us. They didn't used to respect us, but they respect us more than we've ever been respected. Our country now is the hottest country anywhere in the world. We had a country that was dead when we had that group of people that ran this country with their open borders, letting anybody come in from the Congo, from countries all over the world. They came in from prisons and mental institutions. We had a country that would have been a dead hit. If they won the election, this country would have been a dead country. Now we have the hottest country anywhere in the world. Go ahead.